திமுக வளர்வது அவங்களுக்கு பிடிக்கல, அதான் காரணம். அதனால தான் இன்றைக்கி யார் யாரோ வரவெல்லாம் புதுசாக கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் என்ற அந்த நிலையில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்காங்களே தவிர, நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அவங்களெல்லாம் நான் பணிவோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த 3 ஆண்டு காலத்தில், இந்த 3 ஆண்டு காலத்தில் 4 ஆண்டை தொடரக்கூடிய இந்த நிலைகளை, இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகளை ஒரு கணம் எண்ணி பாருங்கள். ஒரே வரையில் சொன்னால் என்ன சொல்வார்? வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு ஒரு சொல்லுவார். அதான் நான் சொல்ல முடியும். நாங்கள் அதை பற்றின கவலையே படலை. எங்கள் போக்கு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய போக்கு தான். தேவையில்லாமல் எல்லாருக்கும் நாங்கள் பலம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. எங்கள் நேரத்தை வீணடிக்க நாங்கள் விரும்பல. மக்களுக்கு பணியாற்ற அதற்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கல இப்போ. ஆனால் ஒரு சில இந்த அதிகார இல்லை, அது வேணாம். ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும். அது இருக்கும் தானே. என்னடா இவன் திடீர்னு ஒருத்த என்ட்ரி கொடுத்துட்டானே, இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. ஆனா இப்ப இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது. அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம், ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும். அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்துல கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம, ஒரு பதட்டம் இல்லாம, வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இதோ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் 1வது ஆண்டை கடந்து இப்ப 2வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம். இந்த ஒரு காலகட்டம் தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான். அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு மாதிரி, ஒரு அடிப்படை பலமே அதுதான். ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒன்று வளரணும்னா அதுக்கான அந்த வேர்களும் விழுதுகளும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அப்படிதான் நம்மளுடைய இந்த அமைப்பை பலப்படுத்துற ஒரு வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்டு இருக்கிறோம்.